காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பார்பிக்யூ பார்ட்டி வச்சுருக்கோம். யாரும் வரல, நாங்கள் 2 பேர் தான் பண்ண போகிறோம். நான் வந்து வீட்டிலேருந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க வந்து பார்பிக்யூக்குள்ளே எல்லாம் பண்ணி வைக்கிறேன், அங்கே போனோன்னே சூடாக பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பசங்களை கூட்டிகிட்டு நான் மட்டும் போகிறோம். இது சூப்பரான vlog இருக்க போது. vlog மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அவங்க வீட்டுக்கு போகணுன்னே எல்லாம் தயார் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. நெருப்பெல்லாம் போட்டு சுடுறதுக்காக சிக்கனை. கரெக்டாக நாங்களும் அப்போ தான் போனோம். மசாலாலாம் போட்டு சிக்கனை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் சுடா பிரியாணி கொண்டு போகிறேன்னா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நெருப்பில் ஒவ்வொன்றா சுட ஆரம்பித்தோம் மாற்றி மாற்றி. ஒரு பக்கம் வந்து பன்னீர், ஒரு பக்கம் வந்து சிக்கன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ளே போய் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கேமெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியில் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் ஒரு இது ஆனதுக்கப்புறம் முதல்ல பசங்களுக்கு தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. பசங்களுக்கு கொடுத்துட்டே கூட கூட நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக சூடாக சாப்பிட்டுட்டே இருந்தோம் பண்ணிட்டு. அப்புறம் பன்னீரும் சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் கொண்டு போன பிரியாணியும் அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வச்சு, அப்புறம் பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் விளையாட மூடில் இருந்தாங்களா, விளையாட ஓடிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பண்ணி. சாப்பிட்றதுக்குள்ளே இந்த பசங்க சேட்டை பண்ணிட்டு இங்கே எங்கேயும் ஓடிட்டு போய் போய் டோரை மூடிக்கிட்டானுங்க. அப்புறம் வந்து அவங்கள கூப்பிடுறது, மறுபடியும் உள்ளே வர்றது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கிடையில் வந்து அந்த நெருப்பு போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். குளிரும் தெரியலையா, ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. நல்லா பேசிகிட்டே சுட சுட சூடாக பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்புறம் ஜூஸ் எல்லாம் குடித்தோம், சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு பசங்க உள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வீட்டிலே பண்ண லட்டு எல்லாம் கொடுத்தாங்களா. இந்த குளிர் டைமில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி மஞ்சள் நிறையா திங்ஸ் எல்லாம் போட்டு அந்த லட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்து குளிர் டைமில் பண்ணி சாப்பிடுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு. அதை கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முடிவு பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா யோகு வரவே மாட்டேன்னு ஒரே இடம் பண்ணிகிட்டு இருந்தான் விளையாடிட்டு. அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வாடா வாடான்னா வரவே இல்லை, அங்கேயே நின்றுட்டே இருக்கான். நான் வரல நாளைக்கு வரேன்னு வீட்டுக்கு போகலான்ட்டுருக்கு. அவன் வரவே மாட்டேங்கிறான். உள்ளே போய் உட்காந்துட்டு நானும் ரெடியாகி ஷூ எல்லாம் மாட்டிட்டு வா யோகுன்னா வரவே இல்லைங்கிறது, கிளம்பவே மாட்டேன்ட்டேன் சுத்தமாக. அப்படின்னு சமாதானம்லாம் சொல்லி காலையில் எந்திரிச்ச உடனே கொண்டு வந்த உடனே இங்கே விடுறேன்டா விளையாடலான்லான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அவங்க பொண்ணும் விட மாட்டேன்னு அழுதுட்டு இருந்தா. இவனும் அழுதுட்டு வரவே இல்லை, நான் வரமாட்டேன், இங்கே இருக்கேன்னு. அப்புறம் அப்படி இப்படி என்னமோ சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு வந்தால் அழுதுகிட்டே தான் கூட வந்துகிட்டே இருந்தான். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. 10 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா பயங்கரமான குளிராக இருந்துச்சு வெளியில். நான் வந்து தொப்பியை வந்து கலட்டவே இல்லைங்க, ஏன்னா எனக்கு தலைவலி வந்துடும். குளிரில் வந்து வெளியில் இந்த நைட் டைமில் போகிறதெல்லாம் தலையில் காற்று படும்போது, அதனால நான் வந்து தொப்பி வந்து கலட்டவே இல்லை. ஒரே ஒரு தடவை தான் அங்கே போயிட்டு கலட்டியிருப்பேன். அப்புறம் வந்து தொப்பி தலையில் மாட்டி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது அப்படியே கிளம்பி வந்துட்டோம் 10 மணிக்கிட்ட. விச்சு வந்து சமத்தா விளையாண்டுட்டு நான் கூப்பிட்டோன்னே உடனே வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சு பசங்களை தூங்க வச்சுட்டு படுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பசங்க வந்து தூங்கவே இல்லையோ, கோபத்தில் இருந்தால் ரொம்ப நேரமாக வந்து ஏன் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, அங்கே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அடை பண்ணிட்டு தான் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவனை பண்ணி அவனை படுக்க வச்சாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல அடுத்தடுத்த விலாக்ஸ் எல்லாம் வரும். ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் நம்மளோட விலாக்ஸ் எல்லாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.